بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளன் இரட்ட அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக திருமறை குர்ஆனை பற்றியும் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகின்றோம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இறக்கி வைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு விளங்கியிருக்கிறோம், எந்த அளவிற்கு புரிந்திருக்கிறோம், எந்த அளவிற்கு இந்த குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியார்களாகி ஈமான் கொண்டவர்கள் நாம் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் குர்ஆனோடு நெருக்கமுடையவர்களாக, அதை ஓதக்கூடியவர்களாக, அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அது அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் ஓதுவதை பற்றி அறிந்தோம், கேட்பதை பற்றி அறிந்தோம். திருமறை குர்ஆன் இன்று நாம் கேட்கக்கூடியது. குர்ஆன் ஓதப்படும் பொழுது, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கட்டளையே பிறப்பிக்கின்றார். திருமறை குர்ஆன் ஓதப்பட்டால் நாம் அமைதியாக அந்த குர்ஆனை கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக வலியுறுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஅராப் 7வது சூராவினுடைய 203:4 அல்லாஹ் தாலா சொல்கிறான்: ஹாதா பஸாயிரும் மின் ரப்பிக்கும், இது அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கும், அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு ஒளிமயமான ஒரு அத்தாட்சியாகவும் தெளிவான வேத நூலாக இருக்கின்றது. உதவ ரஹ்மத்துல் லிகௌமி யுமினூன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த இறைவேதம் இருக்கிறது. ரஹ்மத்தாகவும் கிருபையாகவும் அருளாகவும் இருந்து கொண்டிருக்கு. ரஹ்மத்து உதலில் முமின், உதல் ரஹ்மத்து லிகௌமி யுமினூன், ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஏக இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வேதம், இந்த குர்ஆன் ரஹ்மத்தர் மோமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் நேர்வழியாகவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கிறான்: ஃபஇதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். ஃபஇதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் ஓதப்படுகிறது, அல்லது ஒருவர் ஓதுகின்றார், அல்லது தொழுகையில் ஓதப்படுகிறது என்று சொன்னால், குர்ஆன் ஓதப்படுவது பொதுவாகவே அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்கிறான். ஃபஇதா குரியல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆன் ஒருவர் ஓதுகிறார், ஓதப்படுகிற ஒதுப்படுகின்ற பொழுது ஃபஸ்தமிஉ லஹு, அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அந்த குர்ஆனுடைய சத்தம் உங்களை கேட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். வஅன்சிது, இன்னும் மௌனமாக இருங்கள். அப்படி நடந்து கொண்டால் லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்கள் மீது கருணை செய்வான், கிருபை செய்வான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குர்ஆன் ஓதப்படும் பொழுது ஒரு அடியானுடைய நடவடிக்கை, செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவனே நமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். அதாவது குர்ஆன் ஓதப்படும் பொழுது, குர்ஆன் ஓதப்பட்டால் வீட்டில் பிள்ளைங்க ஓதுறாங்க, பெரியவங்க ஓதுறாங்க, தாய் ஓதுறாங்க, தந்தை ஓதுறாங்க, கணவர் ஓதுகிறார், மனைவி ஓதுகிறார், இப்படி யாராவது வீட்டில் ஓதப்படுகிறது என்று குர்ஆன் இருந்தால், அந்த குர்ஆனை நாம் கேட்கும்போது என்ன செய்யணுமா? ஃபஸ்தமிஉ லஹு, அதை நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படும் பொழுது ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நடவடிக்கை எப்படியா இருக்கணுமா? குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்கணும். வஅன்சிது, இன்னும் அதை மௌனமாக இருக்கணும். லஅல்லகும் துர்ஹமூன், அப்படி நடந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே நாம் குர்ஆன் ஓதப்படும் போது, தொழுகையில் ஓதப்பட்டாலும் செய்யணும், மௌனமாக அதை கேட்கணும். அதே போன்று அல்லாஹ்வுடைய வேதமாக குர்ஆன் ஓதப்படும் பொழுது நாம் அதை மௌனமாக இருந்து கேட்கிட்டால் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வான்
இன்றைக்கு நவீனமாக நிறைய நம்மனா காரில் போகும்போது குரான் ஓதப்படுது, அல்லது வீடுகளில் குரான் போடுறாங்க, ஓத ரேடியோவில் போடுறாங்க. அப்படின்னா நம்ம திருமறை குரான் ஓதப்படும் பொழுது அதை கேட்கக்கூடியவர்களாக ஒரு பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறரை ஓத வைத்து நம்முடைய பிள்ளைகளை ஓத சொல்லி நாம் கேட்க வேண்டும். கணவன் மனைவி ஓதுவதை கேட்க வேண்டும், மனைவி கணவன் காட்டுவதை கேட்க வேண்டும். இப்படியான ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்நாளில் குரானுடைய நெருக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆசைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பிற தோழர்களுக்கு சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் அருளப்பட்டது. ஆனால் பிற நபி தோழர்களோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுங்க நான் கேட்குறேன்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? குர்ஆனை வீடுகளில் ஓத சொல்லி பிள்ளைகளை ஓத வைத்து பெற்றோர்கள் கேட்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட ஓதி காட்ட வேண்டும். இப்படியான ஒரு பழக்கத்தை நாம் குர்ஆனோடு ஆக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பிறரை ஓத சொல்லி நபியே உட்கார்ந்து கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை இந்த சமுதாயத்தில் நாம் கொண்டு வர வேண்டும், நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஓதப்பட்டால் கேளுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏனென்று சொன்னால் காஃபிர்கள் என்ன செய்வாங்களாம்? காலல் லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கவ் ஃபீ லஅல்லக்கும் தக்லிபூன். காஃபிர்கள் சொல்வார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், அப்படி நீங்கள் கேட்டால் அது உங்களை மிகைத்து விடும். ஏனென்றால் அது அவ்வளவு வலிமை மிக்கதாக, பரக்கத் பொருந்தியதாக, அது சொல்லக்கூடிய செய்தி உண்மையானதாக இருக்கிறது, சத்தியமானதாக இருக்கிறது என்று காஃபிர்களே அதை கூறுகின்றார்கள். நீங்கள் குர்ஆனை கேட்காதீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த குர்ஆன் ஓதப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஓதும்போதும் சரி, பிற மக்கள் அதர்கள் இஸ்லாத் ஈமான் கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆரம்ப காலத்தில் குர்ஆனை ஓதுவார்கள். அதனை கேட்டு அன்றைக்கு இருந்த குஃபார்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க வருவார்கள். அது மட்டுமல்ல, பெரியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் முதற்கொண்டு கேட்க ஆரம்பித்தார்கள். அதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அங்கே குர்ஆனை ஓதவிடாமல் தடுத்தார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தங்களுடைய வீடுகளில் ஓத ஆரம்பித்தார்கள். வீடில் ஓதும்போது கூட பிற சமுதாயத்தில் உள்ள குஃபார்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதும்போது, தொழுகையில் ஓதும்போதும் குர்ஆன் ஓதும்போது வந்து கேட்பார்கள். சிறுவர்கள் கேட்பார்கள், பெண்கள் கேட்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அது சிறப்பானதாகவும் இருக்கிறது என்பதை அவர்கள் உற்று நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை சஹாபாக்கள் ஓதும்போது பிற சமுதாய மக்கள் குஃபார்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அதை கேட்க வேண்டாம் என்று தடை விதித்தாலும் அதை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் ஈர்க்கக்கூடியதாக, ரஹமத்துடையதாக, பரக்கத்துடையதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றான், இக்ரா அலைக்கல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, கது உன்சில அலைக்க, குர்ஆன் உங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, குர்ஆன் உங்களுக்கு வந்து இருக்குது, நீங்க என்ன ஓதி காட்ட சொல்றீங்கன்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னி யுஹிப்பு அஸ்மா கைரி, பிறர் ஓதுவதை கேட்பதை நான் நேசிக்கிறேன். எனக்கு பிறர் குர்ஆன் ஓதுவதை நான் அதை கேட்கக்கூடியவனாகவும் கேட்பதை நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூரத்து நிசாவை ஓதுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதுறாங்க. கைஃப இதா ஜீனா பிக மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வ ஜீனா பிக லஹாஉலாஇ ஷஹீதா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. கைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்களுக்கும் நாம் ஒவ்வொருகளை ஆட்சியாளரை கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. இதா ஜீனா பிக பிஹாஉலாஇ ஷஹீதா, உம்மை இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக நான் கொண்டு வருவோம் என்ற இறைவசனத்தை ஓதுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்ட உடனேயே அஸ்புக இம்சிக்கியா அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள், மசூதை நீங்கள் நிப்பாட்டுங்க, போதும் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் பார்த்தால் ஃபைதா ஐனானி தது, அவருடைய இரு கண்களிலும் தண்ணி சுற்றி கொண்டு இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்டு அந்த இறைவசனத்தை அழுகுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் அவர்களுக்கு அருளப்பட்டிருந்தாலும் அதை தன் பிறரை ஓத வைத்து அந்த ஓதுதலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்குறாங்க. கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய பொருளை உணர்ந்து அழுகின்றார்கள் சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பிறரை ஓத வைத்து குர்ஆனை கேட்டிருக்கிறான்னு சொன்னால்
நம்முடைய வாழ்நாளில் வீடுகளில் குரானை ஓத வேண்டும், குரானை படிக்க வேண்டும். குரான் ஓதப்படும் பொழுது நம்ம அதை அமைதியாக கேட்க வேண்டும். நம்ம இன்றைக்கு திருமணங்களில் கூட திருமறை குரானுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. அந்த நேரத்தில் நாம் பல பேச்சுக்களை பேசிக் கொண்டு இருக்கிறோம். அந்த குரான் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அனைவருமே அமைதியாக இருக்க வேண்டும். அந்த பண்பு, அந்த பழக்கம் நம்மள்கிட்ட கொண்டு வரணும். அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதுறாங்க, கேட்க வேண்டும். சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், எதுக்காக வந்திருக்கோம்? அப்போ திருமண நேரத்தில் வந்தாலும் கூட குரான் ஓதப்படுகின்ற பொழுது அந்த குரானை கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அமைதி காக்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா திருமறை குரானிலே கட்டளை பிறப்பிக்கின்றான். குரான் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தொழுகையுடைய நேரமாக இருந்தாலும் சரி, அது மற்ற நேரங்களால் இருந்தாலும் சரி, குரான் ஓதப்படும் பொழுது அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், அந்த ஓதுதலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓதக்கூடிய அந்த விஷயம் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதன் மூலியமாக நம்முடைய உள்ளத்திலே ஈமானை அதிகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால் ஈமான் வலுப்பட இருக்கிறது. அதனால் நம்முடைய நன்மைகள் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்படும் பொழுது அதை நாம் கேட்க வேண்டும். எனவே அந்த பழக்கத்தை நம்முடைய குடும்பத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதமாகிய குரானை அன்றாடம் வாழ்க்கையில் அன்றாடம் ஓத வேண்டும். பிறர் குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளை ஓத வைத்து கேட்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஓதி காட்ட வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். இப்படியான ஒரு அழகான பண்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார். இதெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய குரானோடு நாம் நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாமும் குரானும் என்ற தலைவை நாம் கொடுத்திருப்பதின் நோக்கம் என்ன? இதையெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்காமல் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குரானுக்கு மகத்துவத்தை புரிந்து விளங்கி அதற்கு கண்ணியத்தை கொடுத்து அது ஓதப்படுகின்ற போது கேட்கக்கூடியவர்களாக, விளங்கக்கூடியவர்களாக, அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா திருமறை குரானிலே சொல்வதை போல நாம் குரான் ஓதப்பட்டால் செவிதாத்தி கேட்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். குரான் பிறர் ஓதுவதாலும் அதை நாம் கண்ணியப்படுத்துவதற்காக அது சொல்வதை கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா அதன் மூலியமாக மிகப்பெரிய அருளையும் ரஹமத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். அது நேருளை காட்டக்கூடியதாக, கருணை உள்ளதாக கருணை காட்டக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா அந்த குரானை ஆக்கியிருக்கிறான். என்று அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஓதப்படுகின்ற பொழுது அதை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு குரான் ஓதக்கூடியவர்களாகவும் குரான் ஓதப்படுகின்ற கேட்கக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் குரானை கேட்கக்கூடிய குரானுடைய நெருக்கத்தை உடையவர்களாக அல்லாஹ் புரிவானாக. குரானுடைய நெருக்கம் என்பது நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான். எனவே இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் குரானை ஓதுவோம். குரான் ஓதப்படுகின்ற பொழுது கேட்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கூறினானோ அதை விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.